டெம்பிள் இஷ்யூ நியர்பையா. ஸோ அந்த டெம்பிளில் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ சம்மந்தமாக வேறுபட்ட கருத்து வேறுபாடு இருந்துச்சு. தரப்பில் வந்து கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டிருந்தாங்க. அது இன்னொரு தரப்பும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த பீஸ் கமிட்டி முடிஞ்சு வரும்போது ஒரு தரப்பில் வந்து அஜிடேட் ஆகி அவங்க வந்து ரோடுக்கு வந்துட்டாங்க. ரோடுக்கு வந்திருக்கும் போது வந்து நிறைய லேடிஸும் இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கும்போது போலீஸ் வந்து அவங்கள பிக்கப் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டோன் பெல்ட்டிங் ஆரம்பிச்சதுனால ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து இன்னொரு தரப்பும் வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணி இப்போ வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டோன் பெல்ட் பண்ணாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இப்போ பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஃபர்தராக வந்து வீடியோஸும் நிறையா இருக்குது. ஸோ வீடியோஸ் அனலைஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து வேறு இன்வால்வ்டோ அவங்களையும் வந்து பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் லால் டேக் இட்ஸ். இது கைது பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம், ரெண்டு தரப்புலையுமே வந்து கைது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மொத்தம் 19 பேர் வந்து கைது பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு நேம். இப்போ அமைதி திரும்பி இருக்கா சார்? இப்போ வந்து நோ இஷ்யூ. இனிமே ரிமைனிங் ஒர்க்கு இப்போ வீடியோஸ் அனலைஸ் பண்ணி பிக்கப் பண்ணி ரிமாண்ட் பண்றது. பஸ் வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க சார்? இது ஏதோ பின்னாடி தான். அது கேஷுவலாக அது ரொம்ப நேரமாகவே ஒரு ½ அன் ஹவர் டிராஃபிக் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நார்மலாக மூவ் ஆரம்பிச்சு. அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனவங்க கொஞ்சம் பேர் பிக்கப் பண்ணியிருக்கோம். பட் அவங்க தான் அதை கொளுத்துனாங்களா அது வந்து நம்மளுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். 144 தடை உத்தரவு போட வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் ப்ரொபோசல் இல்லை. இப்போ சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதனால தேவை இருக்காது. இல்லை, நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோஸில் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஷர்ட்டு போட்டிருக்கவங்க, அந்த யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அந்த ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் வச்சு ஃபேஸும் ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிக்கப் பண்ணியிருக்கோம். ரேண்டமாக வந்து எதுவும் யாரையும் பிக்கப் பண்ணல. இன்வால்வ் ஆகாதவங்க யாரையுமே வந்து பிக்கப் பண்ணல. சரி, இப்போ அந்த கல்வீச்சு தீ வச்சு வச்சவங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கை? அவங்களுக்கு இப்போ ஆர்சன் இருக்கும், இந்த தீ வச்சதுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு இன்ஜரி இருக்கு. ஸோ அந்த இதுவும் இருக்கும். அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸும் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். அது பீஸ் கமிட்டி இன்னும் ஃபர்தராக வந்து போகும். இப்போ பீஸ் கமிட்டியில் வந்த எல்லாருமே வந்து இதில் இன்வால்மெண்ட் வந்து இல்லை. அதில் நிறைய பேர் வந்து உண்மையாகவே வந்து அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகணும்னு தான் வந்து இன்னைக்கு பேசினாங்க. ஸோ அவங்கள வச்சு அதை கண்டினியூ பண்ணி அந்த கோயில்லையும் வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ணுறதுக்கு, திருவிழாவை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ரெண்டு ஊர்லேயுமே வந்து திருவிழா வந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. பீஸ் கமிட்டி வந்தவங்களும் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து அதை ஃபியூச்சரில் நடத்தணும். பட் இமீடியட்டாக வந்து எப்படி பண்ண முடியும்னு தெரியல. பட் அது நம்ம ரெவென்யூ சைட்லேயே வந்து கோஆர்டினேட் பண்ணி அது பண்ணிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.